அருகே கடன் தொல்லை காரணமாக பக்கத்து வீட்டில் புகுந்து பெண்ணை கொலை செய்துவிட்டு நகையை கொள்ளையடித்த இளைஞரை போலீசார் 24 மணி நேரத்தில் கைது செய்துவிட்டனர். நேற்று மதியம் இந்த அசம்பாவிதம் நடந்தது. அவங்க திருமதி ரேணுகா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று அவங்களோட 2 டாட்டர்ஸும் அவங்களோட ஹஸ்பண்டும் வெளியில் போயிருக்காங்க. இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வெளியில் போன டைமில் இவங்க வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க. அந்த டைமில் அவங்கள மர்டர் பண்ணிவிட்டு, அது ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், மர்டர் பண்ணிவிட்டு அவங்க கழுத்தில் இருந்த ஒரு 3.5 சவரம் நகையை மட்டும் எடுத்துட்டு அந்த கிரிமினல்லேருந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலில் அவங்க ஹஸ்பண்ட் ஈவினிங் பார்த்த பிறகு தான் தெரியுது. உடனே போலீஸ்க்கு சொல்கிறாரு. நேற்று ஈவினிங்கே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 6 டீம் ஃபார்ம் பண்ணார். எஸ்பி ஃபார்ம் பண்ணி உடனே எல்லா இடமும் சுற்றி எல்லாம் விசாரிச்சுட்டு இங்கே இருக்கிற சிசிடிவி, எதிர் வீட்டில் இருக்கிற சிசிடிவி கேமரா, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது திரும்பி இதில் இங்கே யாரெல்லாம் சஸ்பெக்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு விசாரித்ததுலேருந்து இப்போ இன்றைக்கே ஒரு 24 மணி நேரத்தில் எஸ்பி ஃபார்ம் பண்ண ஸ்பெஷல் டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க அக்யூஸ்டை. பக்கத்தில் வீட்டில் இருக்க அவர் சதீஷ் அப்படிங்கிறவர் தான் பண்ணியிருக்காரு. இதை அவர் துடியலூர்லேருந்து அவரோட கார் அடமானம் 1.5 லட்சத்துக்கு வச்சுருக்காரு. அது அவரால் 2 மாதத்துக்கு திருப்பி எடுக்க முடியல. அது இல்லாமல் ஒய்ஃப் எல்லாமும் அடகு வச்சுட்டதா சொல்கிறாங்க. அதனால் அவருக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு. இந்த பண தேவைக்காக அந்த மாதிரி தனியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உடனே போய் அவர் அந்த பின்பக்கமாக இருக்கிற செவரு வழியாக தான், முன்பக்கமாக போல் அவருக்கு அந்த சிசிடிவி தெரியுன்றதுனால அப்படியே குதிச்சு அந்த பக்கமாக போயிருக்காரு. போயிட்டு ஒரு 8 மினிட்ஸ் தான் போய் அந்த மாவில் தலையிலேருந்து அடித்து அந்த மாவு விழுந்திருக்காங்க. கழுத்தில் இருக்க நகையை மட்டும் எடுத்துட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டார். அதே பக்கமாக வந்திருக்காரு. இப்போ எல்லாம் விசாரிச்சதில் அவர் இதையும் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க வீட்டில் அந்த நகையும் செக்யூர் பண்ணிட்டாங்க, சீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்பன், அவர் யூஸ் பண்ண வெப்பனையும் எடுத்திருக்காங்க போலீஸு. இப்போ அவரையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்களோட டீமையும் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக